சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேரம், காலம், அந்த மணி புலிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சில நிமிடங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை தரக்கூடிய தருவாயாக இருக்கும். அந்த நிமிடங்கள்ல ஏதாவது பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் செய்தால் அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போகிறது, பித்ருக்களுக்கு தினம் தினம் நம்ம வீட்டுல எந்த நேரம் நாம் நினைக்க வேண்டும், அவர்களுக்கு எள்ளும் நீரும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். எப்போதுமே முன்னோர்கள் வழிபாடும் இறந்து போனவர்களின் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டிற்கு. அது வீட்டோட பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டிற்கு எவ்வளவு அடித்தளம் முக்கியமானது, அதுபோல அந்த ஒரு வீட்டிற்கு குலதெய்வ வழிபாடும் அந்த முன்னோர்களின் வழிபாடும் மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும். தினம் தினம் அது எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலை நேரத்தில் 11:45 12:15 வரைக்கும் ஒரு அருமையான நேரம். அந்த நேரம், அந்த அரை மணி நேரம், அந்த காலங்கள்ல அந்த அரை மணி நேரத்தை என்ன சொல்வாங்க அப்படின்னா அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் வெளியில் கூறப்பட்டுள்ள நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். 27 நட்சத்திரங்களை தாண்டி அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது இந்த அரை மணி நேரம் தினம் தினம் வருகின்ற நட்சத்திரம். சரியாக நடுதிசை நேரம் அந்த 12 மணி அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல எதுவுமே செய்யக்கூடாது, செய்தால் நன்றாக இருக்காது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் சில பேருக்கு தோன்றுவதனால் இந்த அருமையான நேரத்தை நாம விட்டுறோம். ஆனா இந்த அரை மணி நேரம் என்பது ஒரு டம்ளர்ல நீங்க நீர் எடுத்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொஞ்சம் அதுல மிக கொஞ்சமாக எள்ளு விட்டு நீங்க உங்களுடைய பால்கனிலையோ மொட்டை மாடியிலையோ உங்களுடைய அதாவது வெளி இடங்கள்ல வைக்கணும். இந்த வீட்டுக்குள்ள விட ஜன்னல் ஊரங்கள்ல, ஏன்னா அங்கெல்லாம் அவங்க வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கும். அடிக்கடி இறந்தவர்கள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு எப்படி நிலை இருக்கின்றது என்று தெரியாது. அதனால அவங்களுடைய நிழலாக அந்த எள்ளு நீரை வாங்கி கொண்டு போவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ இந்த நேரங்கள்ல தினம் தினம் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்க வீட்டிற்கு நன்மையாக இருக்கும். இதனை செய்து பாருங்க. மறுநாள் இந்த நீரை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அதை சிட்டை ஊட்டிடலாம் அல்லது கால்படாத இடங்கள்ல போட்டுடலாம். எள்ளு முளைக்காம பாத்துக்கணும். அப்புறம் திரும்ப அதே நேரத்துல அந்த 15:45 12:15 நீங்க அந்த நேரத்துல தினம் தினம் எள் நீர் வைத்து உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைத்து வழிபட்டு, அதாவது மனதார நினைத்து அந்த நீர் வைக்கும் பொழுது அவர்களுடைய ஆத்மா குளிரும், உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கு நன்மையாக இருக்கும். அடுத்ததாக இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பான ஒரு டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5:30 6:30 வரை, 6:30 அப்படிங்கிறத விட 7 மணி வரைக்கும் கூட சொல்லலாம். அந்த 5:30 7 மணி வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல அந்த குபேர வழிபாடு, லட்சுமி தேவியோட வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய அருளும் பேரருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் திருப்பதி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இந்த 6:30 சரியா மேல, அதாவது இந்த குபேர காலத்துல அந்த உள்ள நீங்க இருக்கணும். உள்ள இருந்து அவருடைய தரிசனம் பெற்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்க வாழ்க்கையில கண்கூடாக நீங்கள் காணலாம். திருப்பதி வழிபாடு அப்படிங்கிறது, திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமாக நினைக்கிறோம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்க உள்ள அதிர்வாளைகள், அங்கே நிறுவப்பட்டுள்ள சக்கராக்கள், அங்கே அடித்தளத்தில் என்னென்ன பூமியில புதைக்கப்பட்டுள்ள அதிசயமான அபூர்வமான மிக ஆகச்சிறந்த ஒரு பூமிக்குள்ள இருந்து சித்தர்கள் நாடி வாழ்ந்த பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்ற மனம் அப்போதுள்ள மகான்களுக்கு உண்டு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அழிஞ்சு போடுவாங்கன்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா சித்தர்களோ இந்த மாதிரி பிறருக்கு நன்மை செய்பவர்களோ ஒரு நாளும் அழிவது கிடையாது. இதற்கு எடுத்துக்காட்டு தான் ராமானுஜர் இன்று வரை அழியல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதுபோல பிறர் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதும் அழிவது கிடையாது. இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல அவ்வளவு முக்கிய செல்வம் நிறைந்த சக்கராக்கள் பிடிக்கப்பட்டுள்ளன. அந்த இடமே ஆகர்ஷணம் நிறைந்ததாக இருப்பதற்கு இது ஒரு காரணம். அதனால அந்த பூமியில கால் வச்சாலோ இந்த நேரத்துல அந்த பெருமாளை வழிபட்டாலோ மிக மிக நல்லது ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது. அப்போ நீங்க திருப்பதி பெருமாளை நீங்க பார்ட்னரா வச்சு உங்களுடைய தொழில் வருமானத்துல அவருக்கு ஒரு அமௌண்ட் நீங்க காணிக்கையா போட்டுட்டீங்கன்னா மறுமாதம் இன்னும் வளர்ச்சி அடையும். அதற்கு அடுத்த மாதம் மென்மேலும் அந்த வளர்ச்சியையும் நீங்க கண்கூடாக காணலாம். இன்னும் நிறைய தகவல்கள் திருப்பதியை பற்றி இருக்கின்றன. இன்னும் ஒரு வீடியோல நாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.